ஒரு 3 நாள் கூட்டத்தெல்லாம் ரத்து பண்ணிட்டு வீட்டில் தான் ரெஸ்ட் எடுத்தேன். நமக்கு ஒரு நாளுக்கு மேலே தாங்க முடியல. ஒரு நாள் முழுமையும் ஓய்வு எடுத்துட்டேன். மறுநாள் காலையில் என்னால் முடியல. ஏண்டா இந்த வேணான்னு சொல்லிட்டோமோ வருத்தப்பட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் அவளுக்கு துணையாக இருப்போம். குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு அவளுக்கு துணையாக இருப்போம்னு கிச்சனில் போயிட்டு காய்கறிலாம் கூட நறுக்கி கொடுத்தோம். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி நீ முன்னாடியிலேருந்து செஞ்சிருந்தா எனக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அவன் ஆரம்பித்தா வசனத்தை, முடிகிற போது செய்கிறேன் பாருன்னு. 10 மணிக்கெல்லாம் சமையல் ரெடி ஆகிட்டு. தினம் இப்படி தான் பண்ணுவியான்னா ஆமான்னா. பரவாயில்லையே, இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே பண்ணிட்டேன்னா. சூப்பர், பரவாயில்லையே. அப்புறம்தான் 10:30க்கு சீரியல் தொடங்குவான்றது தெரியும். இவ தனியாக எவ்வளோ நாள் தான் பார்ப்பான், நாமும் கூட உட்காருவோம்னு நானும் உட்காந்தேன். இடையில நான் சீரியல் போயிட்டு இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுமான்னு, பேசாதேன்னு சைகையில் காட்டினான். சரி, நான் எப்போ தான் பேசுறதுன்னு நான் கேட்டேன் சைகையில். நான் சொல்கிறேன்னா, ஒரு விளம்பரம் வரும்போது இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசுறதுக்கு தான் விளம்பரமே போடுறான் போலகுது. இந்த விளம்பரமே இல்லைன்னா வீடு சைலண்ட் ஆகிடும் அப்படின்னு. இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா எனக்கு அதுக்குள்ளே மறந்து போச்சு. நான் என்ன சொன்னேன், எனக்கு மறந்து போச்சு, நான் அப்புறமா சொல்கிறேன்னு. எப்போ தான் நீ உருப்படியாக சொன்னேன்னா அதுக்குள்ளே விளம்பரம் முடிஞ்சு போச்சு. சீரியல் போட்டேன். எழுந்து போய் உள்ளே தண்ணி குடிச்சிட்டு வெளியே வருவான் தான் வேற ஒரு கதை ஓடுது. இது என்னன்னு உட்காருன்னா, சாமி 11 மணி ராத்திரி வரைக்கும் இப்படி தான் போகுது. ஜி தமிழ், ராஜ் டிவி, விஜய் ஸ்டார் விஜய், சன் டிவி, சன் லைஃபு, மாற்றி 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 ஒரு 7-8 குடும்ப கதை ஓடுது. எனக்கா தலை சுத்துது. அப்பதான் மறுநாள் அவ மேல இருந்த மரியாதை இப்ப பக்தியா மாறி இருக்குது எனக்கு. ஏன் தெரியுமா? ஒரு வீட்டு பிரச்சனையே என்னால தாங்க முடியல. ஒரு 7-8 குடும்ப பிரச்சனையை தாங்கிக்கிட்டு நான் வரும்போது என்னை ஞாபகம் வச்சு கூப்பிடுறா பார்த்தீங்களா? இதை விட ஒரு பெரிய பெருமை உலகத்திலே கிடையாதுறான்னு என்னை மாத்திக்கிறேன் நான் இப்போ.